God does not punish his people when you are repenting. நம்ம ரிப்பன்ட் பண்ண கத்துக்கிட்டோம்னா, தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு ஒத்துக்க கத்துக்கிட்டோம்னா, நம்ம வல்னரபிளா இருக்க கத்துக்கிட்டோம்னா, பல சமயங்கள்ல நமக்கு வர ஆபத்துகள், நம்ம சுற்றி வருகிற ஆபத்துகள் தப்பிக்கலாம். தப்புனா ஒத்துக்க தெரியணும். நம்ம பெர்ஃபெக்ட்டா யாருக்கு அலங்கரிச்சு நம்மளை காண்பிக்க போறோம், யார்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கிறதுக்காக நம்ம நிற்கிறோம், நம்ம தேவன்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கினா போதும். அதுவும் அவர் சந்திக்கிற அந்த நாள் அப்ரிசியேஷன் வாங்கினா போதும். வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்னு சொல்லுவார் தெரியுமா, அது மட்டும்தான் முக்கியம். பி ஓக்கல். தப்பு செஞ்சிருக்கீங்களா, மன்னிப்பு கேளுங்க. ஒரு விஷயத்த சரியா செய்யலையா, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், இந்த வாட்டி நான் சரியா செய்யலை, மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறேன், இன்னும் கற்றுக்கிட்டு பெட்டராக செய்கிறேன் அடுத்த வாட்டின்னு சொல்லுங்க. வெளியில் இதை பேசுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்கள் கம்யூனிகேஷன் மேலே பீப்புளுக்கு ட்ரஸ்ட் அதிகமாகும். உங்கள் கம்யூனிகேஷன் உங்களை பாவத்துக்கு தள்ளாது, உங்களை ஜெயம் எடுக்க வைக்கும்.